பாசிப்பருப்பு கத்திரிக்காய் சாம்பார் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு நம்ம வீட்டு கத்திரிக்காய் தான் நான் எடுத்திருக்கேன். எனக்கு பாசிப்பருப்பை வாஷ் பண்ணி வேக வச்சு எடுத்திருக்கேன். இப்போ நம்ம தண்ணி சேர்த்து கத்திரிக்காய் தக்காளி நல்லா கழுவிட்டு தாளிக்கிறதுக்கு பெரிய வெங்காயம் தான் எடுத்திருக்கேன். சின்ன வெங்காயம் வேணும்னா நீங்கள் சேர்த்திக்கோங்க. இப்போ பெரிய வெங்காயத்தை நம்ம கட் பண்ணி எடுத்துகிட்டு பூண்டு தோல் உரித்து எல்லாத்தையும் நம்ம ரெடி பண்ணி வச்சுக்கலாம். தக்காளி எப்பயும் சேர்க்குறத விட ஒரு தக்காளி அதிகமாக சேருங்க. நம்ம குழம்புக்கு புளி ஊற்ற மாட்டோம். தக்காளி மட்டும் போதும், நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ நம்ம கத்திரிக்காயை நம்ம நாலாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். இது பிஞ்சு கத்திரிக்காய், நல்லா சாம்பார் கத்திரிக்காய்னால நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் சாம்பார். கடாயில் எண்ணெய் சேர்த்து கடுகு போட்டு தாளிச்சதுக்கப்புறம் நம்ம கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயம் பூண்டு கருவேப்பிலை சேர்த்து நல்லா தாளிச்சிக்கலாம். வெங்காயம் ஓரளவுக்கு வதங்கினதுக்கப்புறம் பெருங்காயம் போட்டுக்கலாம். இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருக்க தக்காளி சேர்த்து அது கூடயே நம்ம கட் பண்ணி வச்சுருக்க கத்திரிக்காயும் சேர்த்துக்கலாம். தேவையான அளவு உப்பு போட்டு மஞ்சத்தூள் சாம்பார் தூள் சேர்த்து தண்ணி ஊற்றாமல் சிம்மில் வச்சு மூடி போட்டு வேக வச்சுக்கலாம். தண்ணி ஊற்ற வேண்டாம். தக்காளியில் உள்ள தண்ணியிலையே நல்லா வெந்து வந்திருக்கும். நல்லா வெந்து வந்துருச்சு பாருங்கள். நம்ம இப்படியே சாதம் போட்டு சாப்பிட்டாலும் சூப்பராக இருக்கும், எண்ணெய் கத்திரிக்காய் மாதிரி. இப்போ நம்ம ஆல்ரெடி வேக வச்சுருக்க பாசிப்பருப்பை சேர்த்துக்கலாம். இப்போ பாசிப்பருப்பு நல்லா மசிச்சு விட்டுக்கலாம். இப்போ நம்ம இதுக்கு தேவையான அளவு உப்பு போட்டு தண்ணி சேர்த்துக்கலாம். நல்லா கிளறி விட்டு மூடி போட்டு கொதிக்க விட்டுறலாம் குழம்பு நல்லா கொதி வந்துருச்சு. கத்திரிக்காயும் சூப்பராக வெந்து வந்துருச்சு. இது சாம்பார் கத்திரிக்காய்னால நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ நம்ம தாளித்து கொத்தமல்லி தழை கொஞ்சம் சேர்த்து நம்ம சாப்பிட்லாம். சூப்பராக இருக்கும். நீங்களும் செஞ்சு பாருங்கள். இது ஈஸியான சாம்பார், நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். நல்லா வெந்து வந்திருக்கு. வாசனையும் சூப்பராக இருக்குது. நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர்